மக்களே வெல்கம் பேக். ஸோ நம்மளோட பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தாண்டி தான் ஒரு விஷயங்கள் போகணும் அப்படின்னாலும் பிரதீப்போட ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயங்கள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு விதமான கோவம் இருக்கும். ஸோ அதுக்கு புள்ளி கேங்கோட ரிப்ளை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட மெயின் ஆர்வமாக இருந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஆர்வம் அப்படின்றது தொடர்ந்து ஷோ முடிஞ்சக்கப்புறமும் கண்டினியூ ஆகுது. அதுவும் பெருசாக யார் பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புள்ளி கேங் பக்கம் தான் அதிகமான ஒரு தாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புள்ளி கேங் வந்து எப்படின்னா, இப்போ அர்ச்சனா வந்து விக்ட்ரிக்காக அவங்க ஃபேமிலி அப்படின்றத தாண்டி இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி அப்படின்றத வந்து வெளியே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வெட்டிங்கில் மீட் பண்ணது, ஸோ அதோட அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்சன் அவர்களை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, நம்மளோட நிக்சன் வந்து இன்டர்வியூ வந்து நான் கொடுக்க மாட்டேன், ஏன் அப்படின்னா இதனால ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சீசன்லேயும் எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருவாங்க. அதாவது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கவங்களோ நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கவங்களோ எல்லாருமே வந்து மக்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அசீமே அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பேசப்பட்டாலும் ஐயப்பன் வந்து இன்டர்வியூ எடுத்தார். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாரி கேட்டாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்டர்வியூங்கிறது வந்து நேரடியாக யார் தப்பே செஞ்சாலும் அவன் போய் தைரியமாக கொடுக்குறது தான். அவன் செஞ்சது அவன் சைடில் என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரிய வைக்கிறது. பட் நம்மளோட நிக்சன் அவர்கள் நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஏன் கான்ட்ரவர்சி வரும், எதனால? அப்போ நிக்சன் வீட்டுக்குள்ளே வேறு எதுவுமே செய்யலையா, இந்த மாதிரி இஷ்யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரா, ஸோ அவர்கிட்ட இதை தான் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். அவரும் நிறைய பாட்டுகள் பாடியிருக்காங்க, பாராட்டுறவன் அதையும் தான் பாராட்டியிருக்காங்க. இது வரைக்கும் பாராட்டமெல்லாம் இல்லை. ஸோ மெயினான கான்ட்ரவர்சின்னு அவர் எதை பற்றி பேசுகிறாரு, ஒன்று ஐஷுவோட இஷ்யூ பற்றி, இன்னொன்று வந்து நம்மளோட வினிஷாவோட பிரச்சனைகள் பற்றி, இன்னொன்று அர்ச்சனா கிட்ட நடந்த சண்டைகள் பற்றி. இந்த மூணு, இன்னொன்று பிரதீப்போட இஷ்யூ. பிரதீப்போட இஷ்யூ வந்து ஐஷுவோட இஷ்யூ கூட தான் சேர்ந்து வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக வந்து இருந்த 4 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான். அதை தாண்டி மாயா கேங் கூட சேர்ந்து அவர் ஃபுல்லாக கேம் ஆட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட இண்டிவிஜுவாலிட்டியை அந்த இடத்துல விட்டுட்டார். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த 4 கான்ட்ரவர்சி அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்ட வந்தாங்கன்னா கேட்கப்படுற முதல் கேள்வி வினிஷாவோட பிரச்சனைகள் பேசப்படுது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வினிஷாக்கிட்டே சாரி கேட்டுட்டேன், ஸோ அதனால் நான் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்லேயும் ஏதோ பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அவர்கிட்ட ஒரு சில நல்ல குணமும் இருக்குது. பட் அதையும் தாண்டி இன்னமும் அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றதாகட்டும், சரி அவங்களோட ஒர்க்கில் அதை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயங்கள் மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஏன் இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கல, எதுக்காக பயப்படுறாரு, அப்போது அவர் வந்து செஞ்சது தவறு தான் அப்படின்றத வந்து அவர் இது பண்ணுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான கான்ட்ரவர்சியை இவரை கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்றது தான் நார்மலாக முடிகிறது. இன்னொன்று அவர் வெளியே போனால் பிரதீப்பை போய் பார்த்து பேசுவேன்ற மாதிரி சொன்னார். எந்த ஒரு விஷயங்களுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வனிதா டீம் கூட தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐஷுவோட இஷ்யூவை பற்றி கன்ஃபார்மாக பேசுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐஷு இப்போ தான் கொஞ்சம் கம்பேக் கொடுத்து கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்காங்க அப்படின்றது. பட் நிக்சன் ஒரு சில விஷயங்கள் ஐஷுக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து திரும்ப பேக் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ போய் பேசினா அதுனால ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் நல்லா பயங்கரமாக நேக்காக ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் புள்ளி கேங் அப்படின்றது வந்து இன்னமும் அது கண்டினியூஸாக இருக்குது. பட் அந்த கேங் நிறையாவே உடைக்கப்பட்டாச்சு, பழைய மாதிரி எல்லாம் ஒன்று மண்ணா இல்லை அப்படின்றது. மெயினாக வந்து பூர்ணிமா, நிக்சன், அக்ஷயா இந்த 3 தான் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்துகிட்ருக்காங்க மாயா கூட அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குது அப்படின்னு. நம்மளோட நிக்சன் வந்து உருட்டின இந்த உருட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொன்னக்கு அவர் சொன்ன அந்த ரீசன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.